மாவட்டத்தில் செங்கரும்பு விளைச்சல் அதிகரித்தும் விலை கட்டுப்படியாகாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேவதானப்பட்டி, வடுகப்பட்டி, லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 400 ஹெக்டேர் பரப்பளவில் கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. பருவமழை பொய்த்த நிலையிலும் கரும்பு விளைச்சல் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கு குறைவான நாட்களே உள்ள நிலையில் கரும்பு கட்டு குறைவான விலைக்கு கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கடை வாங்கிட்டு இந்த விவசாயமே பெண்டிட்டு இருக்கேன். பூரா அண்டா குண்டா அடை வச்சு தாங்க இந்த விவசாயம் பண்ணுறேன். இந்த வழியில் இந்த வருஷத்தில் ஒரு 300 ரூபா 350 ரூபா விற்றா தான் சம்சாரிக்க கொஞ்சம் எதை அந்த கடன் இதுகளை கொடுக்க முடியும். இல்லாட்டி அடுத்த வருஷம்லாம் இந்த விவசாயம் பண்ண முடியாதுங்க. தண்ணியும் இல்லை, மழையும் இல்லை, ரொம்ப சிரமத்தில் வாழ்கிறோம். நாங்கள் விவசாயத்தில் எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. கரும்பு விவசாயம் ரொம்ப எங்களுக்கு நாளுக்கு நாள் மழை வாசி இல்லாதனால வேறு உறவுல லேபர் எல்லாமே கூட இருக்குது. அதனால் எங்களுக்கு எதுவுமே கட்டாது எங்களுக்கு இப்போ நிலைமைக்கு. அடுத்த வருஷம் மழை மாதிரி இல்லை. இந்த கரும்பு நாங்கள் போட மாட்டோம். அடுத்த வருஷம் மழை டேமில் மழை இல்லை, மேலே கொடைக்கானல் மழை இல்லை. அடுத்த வருஷம் இந்த விவசாயம் பண்ண மாட்டோம். ரொம்ப வறட்சி பகுதியாக இருக்குது எங்கள் ஏரியா.